நாங்க என்ன வசதி குறைச்சலான மண்டபமா பிடிச்சிருக்கோம்? வேணும்னா கூட வாங்க, அந்த ரிசார்ட்டை சுத்தி காட்டுறேன். அதை பார்த்து முடிக்கவே ஒரு நாள் ஆகும். ஆதி, கல்யாணம் வசுந்தராவுக்கு மட்டும் இல்ல, கார்த்தியோட சேர்ந்து தான் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்ல, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வர போறாங்க. அந்த மண்டபம் கன்வீனியன்ட்டா இருக்குமா, போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கரெக்டா இருக்குமா, எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணிட்டா அது சரியா? வர சிரமம் நினைக்கிறவங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு? ஆதி, நிறைய பத்திரிகை கொடுக்க போறோம், ஏகப்பட்ட பேர் வர போறாங்க. எல்லாரும் தனித்தனியா கார் அரேஞ்ச் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னாங்க உங்க அம்மா? நீங்க எடுத்த முடிவால எங்க வீட்டுல எல்லாருமே அப்செட்டா இருக்கிறாங்க. அதை பத்தி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும் தான் அம்மா உங்களை வர சொன்னாங்க. ஏன் இப்படி உங்களை அனுப்பி தகவல் சொல்றவங்க அவங்களே இங்க வந்து பேச மாட்டாங்களா? எங்க அம்மா தான் அங்க வந்து பேசணுமா? எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்காது. கல்யாண பேச்சுவார்த்தைன்றது பெரியவங்க பரஸ்பரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிறது. கல்யாண டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? சரி, டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணியா சொல்லிருக்கலாம்ல. வசுந்தரா கார்த்தி சின்ன பசங்க. வசுந்தரா விட்டு என் தம்பி கிட்ட சொல்லி எங்க அம்மாவுக்கு தகவல் சொல்றதுலாம் மரியாதையா? தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு வீட்டுக்கு வர சொல்லி அம்மா அமிச்சாங்க. வீட்டோட மூத்த பையன்றதுனால என்ன அமிச்சாங்க. நானும் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, மற்ற எல்லாத்தையும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம். என்ன சொல்றீங்க? மினிட்ஸ்ல அங்க வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லதுங்க மேடம், நான் வரேன். மாமா, எதுவுமே சாப்பிடாம போறீங்களே? இல்லம்மா, நிறைய வேலை இருக்கு. கல்யாணம் முடிஞ்சது நீ வீட்டுக்கு வா, உன் கையில சமைச்சு போடு. 4 நாள் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றேன். சரியா? வரேன். மாம், என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? பாத்தீங்களா, ஆரம்பத்திலே உங்களை தலையெடுக்க விடுறானா பாத்தீங்களா? அந்த கோதையோட கை உயருது பாத்தீங்களா? அம்மா ப்ளீஸ்மா, அவங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்றது தானே கரெக்டா இருக்கும். என்னம்மா வசுந்தரா, தாலி ஏறதுக்கு முன்னாடியே புகுந்த வீட்டுக்கு ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிட்ட. மேடத்தோட பொண்ணா நீ? வசு, அதுக்காக அம்மா விட்டு கொடுப்பியா நீ? மாம், நீங்க அவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, இப்பவே நீங்க போன் பண்ணி என்னால நேரடியா வர முடியாது, எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்கன்னு சொல்லுங்க மாம். ஆதி, நம்ம அவசரப்படக்கூடாது. நமக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். சரி, ஏறி அடிச்சா ஏத்துக்கிட்டு பணிஞ்சிருவான்னு பார்த்தேன். இப்போ அவளும் எதிர்த்து நின்னு சரிக்கு சமமா சவால் விடுறான். அம்மா, அந்த டைம்ல நீங்களும் பதிலுக்கு அடிக்க வேண்டாமா? நீங்க யாருன்னு காமிக்க வேண்டாமா? இல்ல, இது நம்ம பதுங்கி பாய வேண்டிய நேரம். அவங்க கூப்பிட்டு நான் போகாம இருந்தா நல்லா இருக்காது. இப்ப நான் சைலண்டா போறேன், ஆனா எங்க பாயணுமோ அங்க நான் கம்பீரமா நிப்பேன். சூப்பர், பிரமாதம்மா. அந்த கோதை கொஞ்ச நெஞ்சம் இல்ல, ரொம்ப திமிரு பிடிச்சவ. உங்ககிட்டயே வேலையை காட்டுறா பாத்தீங்களா? அதனால நீங்க நேர்ல போய் பேசுற மாதிரி பேசி சரின்னு சொல்ல போறீங்க. அப்புறமா அவளை எங்க வளைக்கணுமோ அப்படி வளைக்க போறீங்க. அப்படித்தானம்மா? உங்க யோசனையே யோசனைமா. பனிஞ்சு போனா என்ன, பாஞ்சு போனா என்ன, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டியது நமக்கு முக்கியம்னு சொல்ல வரீங்க. சூப்பர். வரேன். இன்னும் கிச்சன்ல என்னமா பண்ற? இன்னும் ரெடி ஆகலையா? எதுக்குங்க? அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்க புறப்படும் போதே போன் பண்ணிட்டாங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. வரட்டும், அதனால என்ன? வரட்டும், அதனால என்ன? இந்த 3 மண்டபம் இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர்ன்றதுனால பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லது தமிழ்.
அவங்கள மாதிரி நம்மளும் பண்ண வேண்டாம். அவங்களுக்கும் சாய்ஸ் கொடுப்போம். 3ல 1 அவங்களே செலக்ட் பண்ணட்டும். சரி வந்துட்டு இருக்காங்களா? எனி டைம்ப்பா, இப்ப வந்துருவாங்க. சரி சரி தமிழ், அவங்க வரட்டும், நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஆ. பா ஆ? எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, புயல் அடிச்சா எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். புயல் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி உபசமா இருக்கும், வேர்க்கும். இப்ப எனக்கு ரொம்ப வேர்க்குதுப்பா. புயல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க, எங்கே போறீங்க? போங்க போய் கெத்தா உட்காருங்க போங்க. ஓ, நீ உங்க அம்மா கட்சியில? அப்போ நீங்க? நான் அவ கட்சி தான். என்ன மாம் இது? யாரையுமே ரிசீவ் பண்ண காணோம். வர வச்சிட்டாங்க. இது அவங்க கேம். நம்மளும் பதிலுக்கு ஆடிதான் ஆகணும். வா. வாங்க உட்காருங்க. வா டி, உட்காருப்பா. வாங்க வாங்க, வணக்கம். உட்காருங்க. உட்காருப்பா. கோது இல்ல? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? இல்ல. கண்ட நேரத்துல கண்டதெல்லாம் குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. அதனால எதுவும் வேண்டாம். எல்லாமே எனக்கு டைமிங் தான். ஆனா வீட்டுக்கு வந்தவங்கள வெறுமன அனுப்புற பழக்கம் எங்களுக்கும் இல்ல. அபிகண்ணு, இதை எடுத்துட்டு வரமா? வாமா, வா உட்காரு. எடுத்துக்கோங்க. டீ காஃபி வேணா கண்ட நேரத்துல சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச பழங்கள்ல போட்ட ஜூஸ். இயற்கை உரம் போட்டு வளர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்க வீட்ல எதுலயுமே நஞ்சு இருக்காது. ஐ மீன் கெமிக்கல் உரம் போட மாட்டோம்னு சொன்னேன். எடுத்துக்கோங்க. வேற மாதிரி டேஸ்டா இருக்கே. சர்க்கரைக்கு பதிலா தேன் போட்டிருக்கோம், அதான். மாம், இட்ஸ் ரியலி டிஃபரண்ட். ட்ரை திஸ். அப்புறம் வர சொன்னீங்கன்னு தமிழ் சொன்னாரு. வந்துட்டோம். என்ன விஷயம்? என்ன விஷயம்னு தமிழ் சொல்லிருப்பானே. சொன்னாரு. மண்டபம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. நான் பிடிக்கலன்னு சொல்லல, வசதி இல்லைன்னு சொன்னேன். நல்ல வசதியான மண்டபங்க. எத்தனை கார் வந்தாலும் நிறுத்தலாம். எத்தனை விஐபி வந்தாலும் இடம் இருக்கு. கடல் மாதிரி இருக்கிற ரெசார்ட்டுங்க அது. சிக்கலே அதுதாங்க. எவ்வளவு வசதியா இருந்தாலும் எங்க ஃபேக்டரியோட ஒர்க்கர்ஸ் குடும்பத்தோட வருவாங்க. அவங்க வந்து போக ஈஸியா இருக்காதே. வாட்? ஒர்க்கர்ஸ்? என்ன சொல்றீங்க? இந்த தமிழ்நாட்டோட பெரிய பெரிய விஐபிங்க வந்து வாழ்த்த போற கல்யாணம். அவங்க வசதியை பார்த்தா பத்தாதா? ஆஃப்டர் ஆல் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு ஒருவேளை சோறு போட்டா பத்தாது. அது எங்க வேணா போடலாமே. உங்களுக்கு அவங்க ஆஃப்டர் ஆல் ஒர்க்கர்ஸ். ஆனா எங்களுக்கு அவங்க தான் சொந்த பந்தம், குடும்பம் எல்லாமே. அவங்களால தான் நாங்க இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம். நன்றி மறக்கிறது எங்க குடும்ப பழக்கம் இல்லை. உங்களுக்கு உங்க விஐபிங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்க தொழிலாளிகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கல்யாணத்தை எங்க வச்சாலும் உங்க விஐபிங்க கார்ல வந்துருவாங்க. ஆனா எங்க தொழிலாளிங்க சிட்டி பஸ்ல வருவாங்க. அவங்க ஈஸியா வர மாதிரி தான் நாங்க இடத்த தேடி வச்சிருக்கோம். சிம்பிளா சொல்லவா சந்திரகலா? உங்களுக்கு விஐபியை தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. எங்களோட விஐபி எல்லாமே தொழிலாளிங்க தான். ஒரு இடத்துல ஒரு கோடீஸ்வரன் உட்காந்து சாப்பிட்டா பக்கத்துல எங்க தொழிலாளியும் உட்காந்து சாப்பிடணும்.
எங்க வீட்டு கல்யாணம் அப்படிதான் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நாங்க 3 மண்டபம் பார்த்துருக்கோம், பாக்குறீங்களா? பார்த்திருக்கோம், ஆனா ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா நான் எப்பவுமே தன்னிச்சையா முடிவெடுக்க மாட்டேன். அதனால உங்க தரப்பு அபிப்பிராயமும் முக்கியம். கல்யாணம் 2 குடும்பத்து ஃபங்க்ஷன். அதுல நாமளா முடிவெடுக்கிறது தப்பு. அடுத்த குடும்பத்தை கன்சல்ட் பண்ணி 2 தரப்பும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் நாகரீகம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ இதுல 3 மண்டபம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. உங்களோட விஐபிகளும் சரி, எங்களோட தொழிலாளர்களும் சரி, இங்க வரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க விஐபிகளுக்கு ஏசி ரூம்ஸே வேணும்னாலும் இந்த மண்டபங்கள்ல நிறையவே இருக்கு. அதுவும் பத்தலனா அக்கம் பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கேயும் ஏசி ரூம்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? நாங்க பாருங்க. என்ன அமைதியாயிட்டீங்க சந்திரகலா? 3 மண்டபத்தையும் பாருங்க. இப்ப நீங்க முடிவெடுங்க. இப்படி கலந்து பேசிட்டா இனிமே கருத்து வேறுபாடு வராது இல்ல? அதுக்கு தான் உங்களை வர சொன்னதே. அப்போ நாங்க தனிச்சையா முடிவெடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா? என்ன இது? ஆதி, will you please keep your mouth shut? இல்ல மம்மி, இவங்க பாட்டுக்கு தொழிலாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் ஒண்ணா எப்படி மாம் சரியா வரும்? I said please shut your mouth. நீங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 3 மண்டபத்துல நீங்க எது செலக்ட் பண்றீங்களோ அது உங்க சாய்ஸ். செலக்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற ஈஸியா ரெசார்ட்டை விட இந்த 3 மண்டபங்களும் சூப்பரா இருக்கும். பெரிய கார் பார்க்கிங் இருக்கு, முக்கியமா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. எங்க தொழிலாளிங்க பஸ்ல வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 3ல நீங்க எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே. நான் கிளம்புறேன். என்ன வந்ததுக்கு ஒரு வாய் ஜூஸ் கூட குடிக்கலையே நீங்க? கண்ட நேரத்துல கண்டதையும் குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. நஞ்சில்லாத உணவு உங்களுக்கு பிடிக்கல போல. பரவாயில்ல, நாம கன்சல்ட் பண்ண வேண்டியது மண்டப விஷயம் மட்டும் இல்ல. நகை எடுக்கணும், புடவை, துணிமணி, தாலி எடுக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உங்க வீடு தேடி வந்து பேசுறோம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நான் வரேன். மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. வீடு தேடி வர வச்சு உங்களை பேசிட்டோமேனு சங்கடப்படாதீங்க. பரவாயில்ல, கலந்து பேசாம முடிவெடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நல்ல விஷயம்தான். அரடே, என்ன பெருந்தன்மை. நாங்களும் தப்பா முடிவெடுக்கல. இது நம்ம வீட்டு கல்யாணம், நாம முடிவெடுத்தா தப்பில்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கு அது பிடிக்கல, இட்ஸ் ஓகே. இது என் பொண்ணு வந்து வாழப்போற இடம். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் வரேன். வாங்க. சந்திரகலா, நீங்க உங்க கௌரவத்தை விட்டுட்டு போறீங்க. உங்க காஸ்ட்லி மொபைலை விட்டுட்டு போறீங்க. தேங்க்யூ. வரேன். வாங்க. மம்மி, என்ன மம்மி இது? எங்க பார்த்தாலும் எங்க அம்மா தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் கிங்கு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அம்மா அவ்வளவு டாமினேட் பண்ணி பேசுறாங்க. நீங்க ஏமா இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்தீங்க? போனா போது விடுறா. இங்க வச்சு அவ என்ன ஜெயிச்சுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும். அதுக்காக இப்ப பொறுத்துக்கிறேன். கல்யாணத்துல வச்சு தொழிலாளியும் கோடீஸ்வரனும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னால, அங்க வச்சு அவ மூக்க எப்படி அறுக்கிறன்னு மட்டும் பாரு. அதுக்கும் ஐடியா பண்ணிட்டீங்களா மம்மி? எந்த சபையில வச்சு அவ பெருமையை பேசணும்னு நினைக்கிறாளோ அதே சபையில வச்சு அவளை அவமானப்படுத்தி காட்டுறேன்.
ஏண்டி உங்க அப்பா சொன்னது உண்மையா இருக்கலாம் இல்லையா? பையனோட அம்மாவே அது என் தங்கச்சி பொண்ணுதான்னு உங்க அப்பா கிட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அப்ப நேர்ல பார்த்து நான் என்ன முட்டாளா? அண்ணன் தங்கச்சினா கட்டி பிடிப்பாங்களா? கண்ட இடத்துல எல்லாம் தொடுவாங்களா? குழப்பறியேடி. ஒருவேளை அவங்க எதேச்சியா நடந்துகிட்டது உன் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும். நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிறல்ல? அப்படி இல்லடி, அவன் அயோக்கியன்னே வச்சுக்க. மகன் கூட தப்பா பழகுற பொண்ண தான் தங்கச்சி பொண்ணுன்னு எந்த தாயாவது சொல்லுவாளா? நீயே சொல்லு. அதுதான் பாட்டி எனக்கும் குழப்பமா இருக்கு. எங்கேயோ இடிக்குது. தமிழ் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என் உடம்பெல்லாம் கூசி போச்சு. இனிமே அந்த சாமியே வந்து அந்த பொண்ணு அவனோட தங்கச்சின்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த அளவுக்கு நான் நேர்ல பாத்திருக்கேன். அக்கா வாக்கா கூப்பிடுறாங்க. ஏய், எத்தனை தடவை உனக்கு சொல்றது எனக்கு பசிக்கலன்னு? பசிச்சா நானே வந்து சாப்பிட்டுப்பேன். என் இஷ்டத்துக்கு சாப்பிடுறதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா? சும்மா வந்து தொலை பண்ணிட்டு இருக்க போடி. நான் உன்னை சாப்பிட கூப்பிட வரல, அப்பா கூப்பிடுறாரு, வா. இவர் எதுக்கு இப்ப கூப்பிடுறாரு? எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. இவங்கிட்ட சிக்கிக்கிட்ட நான் படுற பாடு இருக்கே. வா போலாம். இல்லன்னா குய்யோ முறையோன்னு கத்துவா கொஞ்சம் லேட்டானாலும். வா போலாம். சரசு, சாப்பாட்டு மேல உனக்கு என்ன கோவம்? ஏன் வேண்டான்னு சொல்ற? வேணான்னு சொல்லுமா, பசிக்கிறப்ப வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன். சாயந்தரம் ஆனாலே உனக்கு பசி வந்துடும். இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு பசிக்கலையா? என்ன மறைமுக உண்ணாவிரதமா? இல்லப்பா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ போடுற திட்டமெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. திரும்ப திரும்ப சித்திரவதை பண்ணாம ஒழுங்கா போய் சாப்பிடு. ஏண்டா இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? மணி அடிச்சா சோறு திங்கணும், மணி அடிச்சா தூங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுதான் காரணம். இவ இந்த அளவுக்கு ஆடுறானா அதுக்கு நீதான் காரணம். ஏமா, மாப்பிள்ள சொந்த சித்தி பொண்ண வண்டியில கூட்டிட்டு போறதா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தப்பா சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாளே, அது உனக்கு தப்பா தெரியலையா? எல்லாம் அவன் சொல்லி கொடுத்த பிளான் நினைக்கிறேன்ப்பா. அதான் அக்கா இப்படி எல்லாம் தப்பா பேசுறா. ஏண்டா அவ கண்ணால பார்த்தது தானடா சொல்றா? அம்மா, மாப்பிள்ள பொய் சொல்லலாம், அவங்க அம்மா ஏன் பொய் சொல்லணும்? அவங்களே சொல்றாங்க அவங்க தங்கச்சி பொண்ணுன்னு. அந்த பொண்ணு ஏதோ வேலையை அங்க வந்திருக்கு, மாப்பிள்ள ஏதாச்சும் டிராப் பண்ண போயிருக்காரு, அது ஒரு தப்பா? இவ காட்டின வீடியோ நீ தானே பார்த்த, அதுல என்ன தப்பா இருந்துச்சு? பாட்டி, ஆத்திர அவசரம்னா நான் கூட தான் மின்னல் அக்காவை டிராப் பண்றேன். அதுக்காக என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி தப்பா பேசுவீங்களா நீங்க ரெண்டு பேரும்? என்னடா பேசுற? அம்மா, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தப்பா நினைக்கிறதுல ஒரு வரமுறை வேண்டாமா? இப்படிதான் கண்டுபிடி பேசுவாளாவா? மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்கும் அவன் சேர்க்கதான் காரணம், எனக்கு நல்லா தெரியுது. ஐயோ அப்பா, இல்லப்பா, நான் பார்த்தது வச்சுதான். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவன் ஏதோ கண்டதையும் சொல்லி எல்லாத்தையும் உழைப்பிட பாக்குறான், அதுக்கு நீ ஒத்துவுதுற. ஏண்டி சரசு, உன்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு சத்தியம் வாங்கிட்டு தாண்டி இந்த ஏற்பாடே அவர் பண்ணாரு. அதையும் மீறி ஏண்டி இப்படி பண்ற? இந்த பாரு, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். கொடுத்த வாக்க மீறி எதையாவது செய்யணும்னு நினைச்ச அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன், சத்தியமா செய்வேன். ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. டேய், எதுக்குடா அவன் மனசை போட்டு இப்படி நோகடிக்கிற? அவ பார்த்தப்ப தப்பா பட்டிருக்கு, அத சொல்லி இருக்கா. நீ வாய மூடுமா. இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்துதான் இவ இந்த அளவுக்கு வந்திருக்கா. இனி ஒரு தடவை அந்த தமிழ் கூட பேசுறது பழகிறது தெரிஞ்சிச்சு, நடக்கிறதே வேற. அவங்கிட்ட இருந்து உனக்கோ உன்கிட்ட இருந்து அவனுக்கோ ஒரு போன் கால் கூட போக கூடாது, பாத்துக்க. அதெல்லாம் பேச மாட்டா, நான் பாத்துக்கிறேன். போதுமா? நீ வாடி சார். எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லமா. நான் மாப்பிள்ளை கிட்டையும் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் பேசிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். ஆனா சொன்ன தேதியில இல்ல, அதுக்கு முன்னாடியே நடக்கும். என்னடா சொல்ற? அப்புறம் இப்படி எல்லாம் திட்டம் போட்டு இருந்தா நான் வயிற்றுல நெருப்பு கட்டி அலைய முடியுமா? அதான் உடனடியா கல்யாணம் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். இடையில அஷ்டமி நவமின்னு என்னென்னமோ வருது, வேற வழி கிடையாது. இன்னையில இருந்து 3வது நாள் இவளுக்கும் அந்த ஷாமுக்கும் கல்யாணம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. டேய்,
அதுக்குள்ள எப்படிடா எல்லா ஏற்பாடையும் பண்ணுவ? அது ஏன் பாடு, உங்களுக்கு என்ன? நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு தயாரா இருங்க, அது போதும். சரசு, டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போய் படு. போ.